அல்லேலூயா. கர்த்தர் செய்யணும்னு நினச்சா எங்கேயோ எப்போவோ காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அதனால் தேவன் உங்களுக்கான சகல காரியத்தையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமரம் அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது, அப்படி தேடுறது, இங்கே இங்கே எங்கன்னா அலைய வேண்டாம். அந்த ஆள் எங்கேயோ ஆண்டவர் போட்டு வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்ன காலேஜ், என்ன இது யோசிக்க வேண்டாம். ஆமென். சகலத்தையும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தாரா முடிப்பாரா? முடிப்பார் என்பது என்ன பதம் தெரியுமா? present continuous tense. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க present continuous tense. அப்படின்னா செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நாளைக்கு செய்வார், நாளைக்கு கழிச்சு நேற்றுக்கு செய்தார், நேற்றுக்கு இன்னைக்கு செய்வார், நாளைக்கும் செய்வார். அப்படி என்றால் உங்களை விடுவிக்கிற தேவன் உங்களுக்கான காரியத்தை ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம், அந்த வேலையை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் முன்னமே he has planned before, முன்னாடியே ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதிர்காலம் முன்னாடி, வாழ்க்கை முன்னாடி, ஆசீர்வாதம் முன்னாடி. நீங்கள் எப்படி இருப்பீங்க கர்த்தர் அறிவார். அப்படின்னு என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணி நடக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நம்ம வேலை. ஆமென். அல்லேலூயா. யாரை ஃபாலோ பண்ணணும்? எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார். ஆமென். அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தா கர்த்தர் எனக்கான காரியத்தை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்தை அந்த நாளை கடப்பதற்கு முன்பதாகவே ஏறத்தாழ 320வது வருஷத்திலேயே ஆண்டவர் மோசேயை என்ன செஞ்சிட்டாரு? பிறக்க வச்சுட்டார். இந்த மோசே வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? விடுதலை ஆக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அல்லேலூயா. 80 வயசு மோசே வரக்கு. கர்த்தருடைய பிளான் பார்த்தீங்களா? ஒரு லேவி கோத்திரத்திலிருந்து ஒரு ஆளை எடுத்து அதை பிறக்க வச்சு அந்த குழந்தைய கொண்டு போய் எல்லாரும் கொலை பண்ணுகிற அந்த நாட்களில், பிள்ளைகளை கொன்று போடுகிற அந்த நாட்களில் அந்த பிள்ளையை கொண்டு போய் அரண்மனைக்குள்ளே வச்சு அங்கே 40 வருஷம் ராஜ வாழ்க்கையை கொடுத்து சகல சாஸ்திரங்களையும் கற்பித்து கொடுத்து எல்லா கிருபையும் நிறைந்தவனை அவனை மாற்றி அவனை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் 40 வருஷம் வனாந்தரத்தில் போட்டு வருன்னு வறுத்து எடுத்துட்டார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் மோசைக்கு என்ன உங்களுக்கு அப்படியே எகிப்து பார்வோனுடைய தங்கச்சாரை கிடச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்கள் எகிப்துடைய அந்த மியூசியம் போன்றதெல்லாம் அடித்து பாருங்கள். அந்த பார்வோனுடைய ராஜ வாழ்க்கை எப்படி தெரியுமா? படுக்கிறது கூட தங்க கட்டில் தான், படுக்கிறது கூட, உட்காருறது தங்க சேரு தான், அவன் கையில் கத்தி தங்க கட்டி தான், போடுற செருப்பு கழுத்தில் எல்லாமே தங்கம் தான், கிரீடம் தங்கம். எகிப்தில் தங்கம் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ராஜரீக வாழ்க்கை யாருக்கு? மோசே. நீங்களே நானும் சும்மா சாதாரணமாக மோசே அப்படின்னு தாடி வச்சவர் கையில் கோல் வச்சுருப்பாருன்னு சொல்லி தப்பு கணக்கு பண்ணிடக்கூடாது. அவர் பார்க்காத மேன்மைகள் எதுவுமே இல்லை. சகல மேன்மைகளையும் கண்ணார கண்டவர் இந்த மோசே. அப்படிப்பட்ட ஒரு ராஜ வாழ்க்கை பாருங்கள். 40 வருஷம் ராஜ வாழ்க்கை, அதுக்கப்புறம் 40 வருஷ வாழ்க்கை வனாந்தரத்தில் போட்டு என்ன செய்கிறாரு? ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. 40 இயர்ஸ் ப்ராக்டிஸ். எதுக்கு? அடுத்த 40 இயர்ஸ் நீ எங்கே போகணும்? வனாந்தரத்தில் நடத்தணும். இந்த 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கி விட்டார். எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஆடுகளோடு ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஆட்களோடு ட்ரைனிங். ஆமென். அல்லேலூயா. ஆடுகளோடு ட்ரைனிங், அப்புறம் ஆட்களோடு ட்ரைனிங். 40 வருஷம் 80 வருஷம் மோசே கிட்ட கேட்டால், மோசே எந்த லைஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மோசே அப்படின்னு கேட்டால் மோசே சொல்லுவார், எகிப்து வாழ்க்கை சொல்ல முடியாது, அது பாவம் நிறைஞ்ச வாழ்க்கை. ஏன்னா எபிரேயர் 11:25 அவர் சொல்கிறாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என் தேவ ஜனங்களோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்க நான் என்ன செஞ்சேன்? நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு என்ன வாழ்க்கை பிடிச்சதுன்னு, எனக்கு அந்த 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையை காட்டிலும் என் ஜனங்களோடு சேர்ந்து நான் நடந்த அந்த 40 வருஷம் தான் எனக்கு பிடிச்சேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நானும் சொல்லுவேன், எனக்கு உங்களோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு தான் என்னோடு இருக்க என்ன செய்யறதில்ல, பிடிக்கிறது இல்லை.